மகாகந்த சஷ்டி 2வது நாள் வழக்கம் போல பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வந்து பூஜை அறையில நேத்து போட்டிருந்த கோலத்தெல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிட்டு சாமி படத்துல உள்ள பழைய பூவெல்லாம் எடுத்து புது பூ மாத்தி வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் பூஜை பண்ணும்போது திரும்ப பூவெல்லாம் மாத்தி வச்சுதான் பூஜை பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. முடிஞ்சா மாத்திக்கோங்க, ஆனா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. காலையில ஒருவேளை மாத்தி வச்சாலே போதும். அடுத்து வெற்றிலை தீபத்துக்கு பயன்படுத்துற வெத்தலைய டெய்லி மாத்தணுமானா கண்டிப்பா மாத்தணும். இந்த மாதிரி விரதத்தை பத்தி நிறைய பேர் டிஎம் பண்ணிலாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. லைக் விரத நாட்கள்ல டிவி பார்க்கலாமா, தீபாவளி பலகாரம் சாப்பிடலாமா, இப்படி நிறைய. இன்னும் முக்கியமான விரதம் இருக்கும்போது இடையில டீ காஃபி குடிக்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா தண்ணி தவிர்த்து வேற எதுவும் குடிக்க கூடாது. தென் தீபாவளி பலகாரம் சாப்பிடலாமானா உங்களுடைய விரத முறையை பொறுத்தது. லைக் நீங்க பால்பழ விரதம் இருக்கீங்கன்னா பால்பழம் தவிர்த்து வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. டிவி பார்க்கலாமானா பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு விரத நாட்கள்ல அதிகமா ஐயனை பத்தியே நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஸ்லோகன்ஸ் கேட்கறதும் எழுதுறதும் நல்லது. இன்னைக்கு 2வது நாள்ன்றதுனால எனக்கு பால் தயிர் அபிஷேகம் செஞ்சு கோலத்து மேல 2 தீபம் ஏத்தி சூப்பரா பூஜை பண்ணி முடிச்சிட்டேன்.